இப்ப நான் கோடீஸ்வரன் ஆனோடையும் எல்லாரும் வந்து வணக்கம் சொல்றீங்க. அப்ப இந்த வணக்கம் எனக்கு கிடையாது, என்கிட்ட இருக்கிற காசுக்கு தான். ரத்தன் டாடா வார்த்தை என்ன தெரியுமா? ஐ எம் நாட் அ பிசினஸ் மேன், ஐ எம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எனக்கு ப்ராஃபிட் தேவையில்லை, என் மக்களினுடைய பாதுகாப்பு தான் தேவைன்னு. ஊர்ல கந்தசாமின்னு ஒருத்தர் தான். அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒரு ஊர்ல கந்தசாமி, அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. வந்தா எவனோ அவனா என்ன பண்ணுன்ற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கந்தசாமிக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் லாட்ரி டிக்கெட் வாங்கினதுல 1 கோடி ரூபா விழுந்துருச்சு. 1 கோடி ரூபா லாட்ரி டிக்கெட்ல விழுந்துருச்சு. இப்ப இந்த கந்தசாமி ஊர்ல இருந்து அப்படி நடந்து வந்தானா, கந்தசாமி வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, மனைவி நல்லா இருக்காங்களா, இவன் எப்படி பாக்குறான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர நான் உங்ககிட்ட ஒரு 500 ரூபா கேட்டேன், அதுக்கு அந்த திட்டினியாடா நீ, இப்ப அப்படியே நடந்து போலாம். அந்த ஊர் தலைவர், கந்தசாமி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களால தான் நம்ம ஊர் பேரு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு, நீங்க கோடீஸ்வரராச்சே. அவன் பார்த்தா, நீ தான் ஊர் தலைவர்ன்றதே எனக்கு இன்னைக்கு தான்டா தெரியும், இத்தனை நாள் நீ எங்கடா போன. இப்படியே நடந்து போன அங்கிருந்து ஒருத்தர் வந்தார், கந்தசாமி எப்படி இருக்கீங்க, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையுமா. இவர் பார்த்தார், நீங்க சார், நான் சட்டசபை உறுப்பினர், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவர் எல்லார்ட்டும் என்ன தெரியுமா சொல்லுவார், யார் வந்து வணக்கம் சொன்னாலும் சொல்லிடுறேங்க 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 சொல்லிடுறேங்க. இப்படியே ஜனம் சொல்றாரு. யாராவது வந்து வணக்கம் சொல்லுவாங்க, இவர் சொல்லிடுறேங்க சொல்லிடுறேங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஊர்க்காரங்க கேட்டாங்க, ஏன்பா உனக்கு நாங்க வந்து வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லு, அது என்ன சொல்லிடுறேங்க சொல்லிடுறேங்க சொல்லிடுறேங்க. அவன் சொன்னா, நான் போன மாசம் வரைக்கும் வந்து தெருவில் சுத்திட்டு இருந்தேன், அப்போ ஒரு பயம் மதிக்கல. இப்ப நான் கோடீஸ்வரன் ஆனோடையும் எல்லாரும் வந்து வணக்கம் சொல்றீங்க. அப்ப இந்த வணக்கம் எனக்கு கிடையாது, என்கிட்ட இருக்கிற காசுக்கு தான். அதனால நான் வீட்டுக்கு போனோன்னு என்ன தெரியுமா பண்ணுவேன், பெட்டியை திறந்து குமாரசாமி உனக்கு வணக்கம் சொன்னாரு, குருமூர்த்தி உனக்கு வணக்கம் சொன்னாரு, நம்ம ஊர் பிரசிடென்ட் உனக்கு வணக்கம் சொன்னாரு, சட்டசபை உறுப்பினர் உனக்கு வணக்கம் சொன்னாருன்னு நீங்க சொன்ன வணக்கத்தை பூரா போய் பெட்டியில இருக்கிற காசுக்கு சொல்லிட்டு வருவேன் தவிர எனக்கு நீங்க யாருமே மதிக்கலையான்னு. டாடா நானோன்னு ஒரு கார் வந்துச்சு தெரியுமா, பார்த்துக்கிங்களா அந்த காரை, டாடா நானோன்ற காரை. ரத்தன் டாடா அவர்கள் வந்து கார்ல போயிட்டு இருக்காரு, சிக்னல்ல நிக்குது, கார் நிக்குது. அப்போ ஒருத்தவங்களை பாக்குறாங்க, ஒரு ஃபேமிலி 2 வீலர்ல, இந்த பக்கம் 3 பேர், முன்னாடி 2 பேர். நம்ம ஊர்ல மட்டும்தான் 2 வீலர்ல ஷேர் ஆட்டோ ஓட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கழுத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பான், இப்படி கழுத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பான், 2 வீலர்லயே ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு நம்ம ஆளுங்க மட்டும்தான் போவாங்க. அது டிவிஎஸ் எக்ஸல்னு ஒரு வண்டி வந்திருக்கு, அதுல பெரியப்பா உட்காந்துருப்பாரு முன்னாடி, எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க நம்ம ஊர்ல. இப்ப ரத்தன் டாடா பாக்குறாரு, ஏன்பா இப்படி பாதுகாப்பு இல்லாம போறாங்க, ஏன் இப்படி போறாங்க. இவர் சொல்றாங்க, சார் அவங்களால கார் வாங்குறதுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை, அதனால அவங்க இந்த மாதிரியான ஒரு வண்டியில் எடுத்துட்டு போறாங்க, கார் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை. இப்போ டாட்டா யோசிச்சாருங்க, ஒரு வண்டி வாங்கக்கூடிய காசுல ஒருத்தரால கார் வாங்க முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடியது எவ்வளோ பெரிய சர்வீஸ் அப்படின்னு தான் டாட்டா நானோன்ற காரை கொண்டு வராரு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, இந்த கார்னால உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லையேங்க அப்படின்னாங்க. ரத்தன் டாட்டா வார்த்தை என்ன தெரியுமா? ஐ எம் நாட் அ பிஸ்னஸ் மேன், ஐ எம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எனக்கு ப்ராஃபிட் தேவையில்லை, என் மக்களினுடைய பாதுகாப்பு தான் தேவைன்னு.